வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம ஒரு கிராண்ட் ஸ்லீவ் போர்ஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஷார்ட் ஸ்லீவ் தான். ரீசெண்டாக நம்ம பார்த்துட்ருக்கிறது ரொம்ப ஷார்ட் ஸ்லீவ், சேம் அதே 3 இன்ச்சு ஸ்லீவ் தான். ஸோ வந்து இது எப்படி நம்ம கிராண்டாக பண்ண போகிறோம் அப்படின்றது, இந்த பார்டர் சுத்தமாகவே அவாய்ட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு மேலே மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். சேம் இதை வந்து 3/4 ஸ்லீவ்லேயும் நம்ம பண்ணலாம். இதை நம்ம வந்து சென்ட்ரு மார்க் பண்ணியிருக்கேன். மேலே இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணவே போகிறோம். ஸோ இது வந்துட்டு எப்படின்னா, கீழே வந்து எந்த அளவுக்கு நம்ம பார்டர் கொடுப்போம்னு தெரியாது. ஸோ அதனால் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பார்டர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கிளிப் ஸ்டோன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சாரி, இது வந்து பார்டர் மோல்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த ஸ்டோன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் இதை சுற்றி நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஸோ ட்ரை ஆகட்டும். ஸோ ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை சுற்றியும் ஒர்க் பண்ண போகிறோம். கண்டினியூஸாக பீட் ஒர்க் அண்ட் நம்ம ஃபுல்லாகவே பீட் ஒர்க்ஸ் தான் பண்ண போகிறோம், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 0 ரவுண்ட் பீடு இருக்கும் இல்லையா, ஸோ அதை தான் வந்து ஃபுல்லாக சுற்றியும் கொடுக்க போகிறோம். ஒன்றா தான் கொடுக்கணும் கண்டிப்பாக. இதில் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ இதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம கண்டினியூஸாக வந்து நம்ம இந்த மாதிரி பீட் ஒர்க்ஸ் தான் கொடுக்க போகிறோம். ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இதை சுற்றியும் நம்ம ஸ்டோன் செயின், அடுத்து வந்து சுகர் பீட்ஸ் இந்த மாதிரி பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோன் செயின் வச்சு பார்க்குறேன்னா அந்த சைடு நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வருதான்னு பார்க்குறேன். கண்டிப்பாக நம்மளுக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாக இல்லை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு ஒரு லைன் வந்து பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டோன் செயின் வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சு பார்த்துக்கலாம். வச்சு பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ சுகர் பீட்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இதுவும் எப்பவும் போல் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அயன் நீடிலில் நீங்கள் வந்து ஃபாஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல்லாக பீடை விட்டுட்டு கீழே விட்டுட்டு 2 பீட்ஸுக்கு ஒன்ஸ் வந்து நம்ம செயின் போட்டுக்கலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ சேம் இதே மாதிரி தான் ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டோன் செயின். இப்போ வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸ்டோன் செயின் ஆல்ரெடி நம்ம எப்பயுமே நம்ம அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோன் விட்டு இன்னொரு ஸ்டோனுக்கு தள்ளி தான் நம்ம ஸ்டிச் போடுவோம். ஸோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இப்போ நான் போடுற எல்லா ஸ்டிச்சஸுமே நீங்கள் துலிப் நீடில் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். நம்ம 23 வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கொஞ்சம் சன்னமாக இருக்கும். உங்களுக்கு நிறைய பீட்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது இல்லைன்னா மேக்ஸிமம் நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா பீட் நீடில் தான், அதாவது அயன் நீடில் தான். அதுதான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் துலிப்பை விட. ஸோ இப்போ நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். நம்ம மறுபடியும் சுகர் பீட்ஸ் ஒரு லைன் கொடுத்துக்கலாம். ஃபுல்லாக கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்பர் 3 ரவுண்ட் பீட் இருக்குது இல்லையா, ஸோ அந்த நம்பர் 3ல வந்துட்டு ரவுண்ட் பீட் கொடுத்துக்கலாம். ஃபுல்லாக கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு சுகர் பீட் லைனும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பண்ண போகிற ஒர்க் வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட்டு லெவல், அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பேர்ல், அதாவது நம்மளுக்கு பாசி இருக்கும் இல்லையா, ஒயிட் பாசி, அதை தான் நம்ம வைக்க போகிறோம். பட் இது வந்து கண்டினியூஸாக ரொம்ப பக்கத்தில் வைக்காமல் கொஞ்சம் கேப்பு. ஏன்னா நெக்ஸ்ட் லைனுக்கு இதோட சென்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், அந்த கேப்போட சென்டர்லேருந்து. ஸோ அதனால் அந்த மாதிரி கண்டினியூஸாக வைக்கிற மாதிரி இருந்தால், நம்ம ஆல்ரெடி வந்து இந்த ப்ளவுஸோட கலர் த்ரெட்டே எடுத்துகிட்டு கண்டினியூஸாக வைக்கிறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி வச்சுக்கலாம். பட் இது கொஞ்சம் கேப் விட்டு தான் நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். பீடை தாண்டி ஊசியை உள்ளே இறக்காமல் நம்ம பர்ஃபெக்டாக ஊசியை வந்துட்டு பீடுக்குள்ளேருந்து எடுக்கணும்.
இப்போ நாட் போட்டாச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து கரெக்டாக பீடுக்கு உள்ளேருந்து நீடில் எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். நாட் போடும்போது கொஞ்சம் வெளியே தெரிஞ்சாலும் தப்பு கிடையாது. அதில் நல்லா டைட் பண்ணுறேன்னு சொல்லி அது மறுபடியும் ஒர்க் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்பர் 4 அண்ட் 0 சேம் இதே மாதிரி இந்த 2 பீடுக்கும் சென்டரில் இருந்து எடுக்கிறோம். சேம் இதே பேட்டர்ன் தான், வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. சேம் அதே மாதிரி அதோட சென்டரில் இருந்து அதோட 0 பீடு இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் தள்ளி உள்ளேயே எடுத்தோம்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நெருக்கமாகவும் இருக்கணும், சேம் டைம் வந்து ரொம்ப கசகசன்னு இருக்கக்கூடாது. இந்த டிசைன் பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும், ரொம்ப கிராண்ட் லுக்கில் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு மறுபடியும் பேர்ல் லைன் ஒன்று கொடுத்துருக்கேன் நான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதனுடைய சென்ட்ரு பாயிண்ட்டில் வந்துட்டு நம்பர் 6 பீட் அட்டாச் பண்ண போகிறோம். சென்ட்ரு பாயிண்ட் வந்து நீங்கள் இது எதுக்குமே மெஷர்மெண்ட்டே தேவை கிடையாது. இதை சுற்றியும் நம்ம வந்து ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பேர்ல் பீட் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்படியும் தப்பாக போட்டிங்கன்னா ஒன்ஸ் வந்து அதை பிரிச்சுட்டு மறுபடியும் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை நம்ம உட்காந்து இந்த சின்ன வேலைக்காக நம்ம மெஷர் பண்ணணுன்றதே கிடையாது. ஒன்ஸ் போட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்லீவுக்கு தானாகவே மெஷர் எடுத்துக்கலாம், ப்ராப்ளம் இருக்காது. ஸோ ஃபுல்லாக முடிச்சாச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெக்ஸ்ட்டு பேர்ல் வைக்கும்போது நம்ம இது கண்டினியூஸாக வைக்கிற மாதிரி. ஸோ அதனால் நீங்கள் நார்மலாக பீட் அட்டாச்சிங்க்கு எடுக்கிற த்ரெட் எடுக்கலாம், இல்லைன்னா ப்ளவுஸ் கலர் த்ரெட் எடுத்துக்கலாம். நான் சாண்டில் கலரே எடுத்திருக்கேன். ஸோ சேம் ஒர்க் தான், இது சுற்றியும் இதே மாதிரி கண்டினியூவாக வைக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஃபுல்லாக முடிச்சாச்சு. இது பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. இப்போ நாட் போட்டு முடிச்சிருக்கலாம். ஸோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சேம் இதே மாதிரி சைடில் வந்து இதே எவ்வளோ கேப் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு, இந்த மோட்டிஃபோட இன்ச்சஸ் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துட்டு மெஷர் பண்ணி 2 சைட்லேயும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதே கர்வில் வர்ற மாதிரி பார்த்திங்கன்னா தெரியும், அந்த கர்வ் கரெக்டாக வந்திருக்கும் பர்ஃபெக்டாக. அதனால தான் நான் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா நம்ம எந்த ட்ரேஸும் எடுக்காமல் பண்ணுறோம். ஸோ அது பர்ஃபெக்டாக வரணும். ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் 2 எக்ஸ்ட்ராவாக, அந்த பக்கம் 2 எக்ஸ்ட்ரா வரும். இப்போ வந்து சேம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கேப்பில் தான் நம்ம அந்த ஸ்லீவ் லைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக அந்த மேலே இருக்கிறத முடிக்கணும். ஸோ அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம என்ன சின்னதாக என்ன யூஸ் பண்ண முடியுமோ அதை யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம 0 எடுத்திருக்கேன். இப்போ நம்ம 0 எடுத்து இப்போ நான் போட்டிருக்க லைன்லேயே வந்துட்டு ஒரு லைன் கொடுக்க போகிறேன். பிகாஸ் இது ரொம்ப ஷார்ட் ஸ்லீவ், அதில் நம்ம இந்த மாதிரி அடுக்கடுக்காக டிசைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ட்ரை. அப்போ ஸோ மேலே இருக்க லேயர்லேருந்து வர்ற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்லீவ் லைனை கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி கிராண்டாக இருக்க மாதிரி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நம்பர் 0 வந்துட்டு ரவுண்ட் பீட் கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த லைன்லேயே கொடுத்து முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதில் லைட்டாக ஒரு ஹேங்கிங்ஸ் வர்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக முடிச்சிச்சு. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி அந்த ஹேங்கிங்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி உள்ளே இன்னும் நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இந்த கேப் இருக்கு இல்லையா, சின்ன கேப். இதுக்கு வந்து நம்ம ஓவரால் மோட்டிவ் போடுவோம் பார்த்துருக்கீங்களா. ஸோ அதை வந்து நான் இங்கே கொடுக்க போகிறேன். இது ஓவரால் மோட்டிஃபில் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற ஒரு டிசைன், நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. இப்போ சென்ட்ரல் இப்போ லாக் போட்டுக்கலாம். ஸோ சேம் இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்பர் 4 நம்பர் 0 அப்புறம் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு மறுபடியும் சென்டர் எடுத்துகிட்டு வந்துக்கணும். அதில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு மறுபடியும் சேம் அதே ஒர்க் தான். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். மறுபடியும் நம்பர் 0 நம்பர் 4 எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஹேங்கிங்ஸ் போடுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி இதுக்கும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேணும்னா அந்த ப்ளவுஸ் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. இல்லை அது ரொம்ப கூட தெரியல உங்களுக்கு, பக்கமாக போடுறதுனால தெரியல அப்படின்னா எப்போவும் யூஸ் பண்ணுற த்ரெட்டே நம்ம வந்து
அட்டாச்சிங்க்கு எடுத்துக்கலாம். ஸோ சேம் இதே தான். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு மேலே. நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் லைன் வந்து அவங்களுக்கு கர்வாக இருக்கிற மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி கர்வ்ஸ் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் அதில் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் அதை பண்ணிவிடுவேன். ஸோ இது எப்படின்னா அந்த கர்வ் வந்து சென்ட்ரலில் ஒரு கர்வ் வரணும், சைடில் 2 கர்வ் அந்த மாதிரி. ஸோ அந்த மேலே நம்ம போட்டிருக்க டிசைன்ஸுக்கு மேட்சிங்காக நம்ம பண்ணியிருக்கோம். அஸ் யூஷுவல் இப்போ நம்ம ஜரி லைனில் 2 லைன் கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு எப்பயுமே நம்ம கொடுக்குற லைன்ஸ் தான் இது. சாரியோட கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நம்ம வேறு கலர் கொடுத்துருக்கலாம். பட் இது வந்து சேம் அதே தான். ஸோ அதனால் ஜரி கலர் தான் நம்ம இதில் நிறைய யூஸ் பண்ண போகிறோம். ஜரி அண்ட் பீடு, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த டர்ன் வரும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டிச் போட்டு ஆப்போசிட்டில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி ஷார்ப் எட்ஜஸ் நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். சேம் பீட் அட்டாச்சிங்கும் சேம் அதே மாதிரி தான். இல்லை எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. நான் நிறைய வீடியோஸில் அஸ் யூஷுவலாக சொல்கிற விஷயம். ஸோ அதனால் இதை மேக்ஸிமம் நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். 2 பீடாக கொடுத்து நம்ம ஜர்தோசி போடுறது நம்மளுக்கு டஃப்பாக இருக்குன்னா பீடில் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ஜர்தோசி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் நான். இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. நம்ம நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கர்வ்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக வந்திருக்கும். இதில் வந்து நம்பர் 3 பீடு இது மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் உங்களுக்கு அது வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேணான்னு விட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ளவுஸோட கலரே எடுத்திருக்கேன். பிகாஸ் நம்ம இப்போ அட்டாச் பண்ணும்போது கண்டிப்பாக வெளியே தெரிய சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு பீடாக அட்டாச் பண்ண போகிறோம் அந்த கேப்பில். ஸோ அந்த சின்ன கேப் கூட இருக்க வேணான்னு நம்பர் 3 தான் எடுத்திருக்கேன். நம்பர் 3ல் ரவுண்ட் பீட்ஸ் இப்போ நம்ம அட்டாச் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ப்ளவுஸோட கலரில் வச்சு அட்டாச் பண்ணுறதுனால கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ஃபில்லாக இருக்கும். பார்க்குறதுக்கு அந்த டிஃப்ரென்ஸே தெரியாது, அட்டாச் பண்ணியிருக்க மாதிரியே தெரியாது. அதில் ஃபுல் ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சேம் அதே மாதிரி கொஞ்சம் பக்கத்தில் வச்சிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். சேம் இதே மாதிரி தான். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்லீவோடைய கிராண்ட் டிசைன் இவ்வளோ தான். நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லீவ் பெருசாக இருந்துச்சுன்னா இன்னும் நம்ம நிறைய மோட்டிவ்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும் அவங்க கொடுத்தது. பண்ணியிருந்தோம் அப்படின்னா 3/4 பண்ணியிருந்தா. பட் அவங்களுக்கு வந்து இதுதான் பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் நம்ம இதே மாதிரி பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து எந்த வேறு எதுவும் ஒர்க்கு கிடையாது. பட் ஸ்லீவ் போர்ஷன் வந்து இன்னும் நம்மளுக்கு கிராண்டாக நம்ம பண்ண முடியும். இன்னும் கொஞ்சம் லென்த் அதிகமாக இருந்தால் நம்ம பண்ணியிருந்துருக்கலாம். சேம் டைம் வந்து இதனுடைய பேக் நெக் போர்ஷன் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும். நான் அதையும் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். இது வந்து இன்னும் நம்மளுக்கு வந்துட்டு கலர் வந்து நல்ல கலர் நம்மளுக்கு. இது ஒரு மெரூன் மாதிரி, ரெட் வித் மெரூன் மாதிரி. ஸோ அதனுடைய காம்பினேஷன்ஸ், இந்த பீட்ஸோட காம்பினேஷன்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்ததுனால நமக்கு ரொம்ப அழகாக எடுத்து காட்டுது. ஸோ இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு வந்து எந்த ட்ரேசிங்ஸும் தேவை கிடையாது. கொஞ்சம் பொறுமையாக நம்ம அப்படியே போட்டுகிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு அந்த பர்ஃபெக்டாக நம்மளுக்கு அந்த ஷேப், அந்த கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு அந்த லுக் வந்து நம்மளுக்கு கிராண்டாக கிடச்சிரும். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் என்னை இன்னும் என்கரேஜ் பண்ணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.